வணக்கம். உண்மை வெல்லும். என்னாச்சு கையில் கீழே விழுந்துட்டேன் மேடம். நான் உங்கள் பேர்? என் பேர் கார்த்திகேயன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். 4 பேர் அண்ணன் தம்பிங்க. சரி, என்னுடைய இஷ்டமாக நான் கல்யாணம் பண்ணி, ஒய்ஃப் ஹேண்டிகேப்டு. கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வந்ததால் வீட்டில் அவ்வளோவா 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வர ஆரம்பித்தாங்க. சரி, அப்படியே நல்லா தான் போய் இருந்தது வாழ்க்கை. விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் என் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணது. அவங்க எப்படி மீட் பண்ணீங்க? ஊரில் இருக்கும்போது அங்கே அக்கா வீட்டுக்கார் தான் இந்த ரோடு போடுற வேலைலாம் போடுவாங்க. இந்த கான்ட்ராக்டில் வேலை எடுத்து, லேபர் வேலை எடுத்து செய்வார். எதாவது மாப்பிள்ளை இருந்தால் பாருங்கன்னு சொன்னால், அப்புறம் என்கிட்ட தற்செயலாக எங்கள் அக்கா வீட்டுக்கார் சொன்னார். நான் லேட்டாக வந்து பார்த்தது தான் தனியாக. என் ஒய்ஃப் என்னை கட்டிக்கிறேன்னாங்க. சரி, என்னை கட்டிக்கிறது சம்மதிச்ச உடனே நானே விருப்பப்பட்டு சரி வீட்டில் வந்து சொன்னேன். விரும்பலை எங்கள் வீட்டில். நான் அதாவது பிள்ளைக்கு ஹேண்டிகேப்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதான் என் அப்பா அம்மா ஒத்துக்கலை. இந்த பொண்ணுக்கு நான் கட்டிக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டு நான் கட்டிக்கிறேன். நான் வந்து அவங்க வீட்டாட வந்து இருந்தேன். ஒரு 6 மாதம் இருந்தேன். கிட்ட போன முட்டை பகன்ற மாரி பிரச்சனை வந்துனே இருந்தது மாமியார் வீட்டில். தனியாக வாடகை வீட்டில் வந்து இருந்தேன். ஒரு 6 வருஷம் இருந்தேன். அப்புறம் அந்த ஊரில் தலைவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் மண் கொடுத்தாங்க. எழுதி வாங்கிட்டேன். நாளைக்கு நான் கோயில் நிலம் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் காலி பண்ணிடணும் சரின்னு சொல்லி கேட்டுக்கின்னு அதில் தாங்க இருக்கேன். அதுக்கப்புறம் பையனுக்கும் 23, 24 வயசு ஆகிடுச்சுங்க. வீடு அதிலே கட்டிட்டேங்க. கூரை வீடு அந்த நிறைய தவுக்கலை பூச்சி போட்டுலாம் வர ஆரம்பிச்சிது. நிம்மதியாக படுக்க முடியல. அதுக்கப்புறம் கட்டும்போது ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து தடுத்தாங்க. இல்லைங்க, பூச்சி போட்டு வச்சுன்னு பிள்ளை பாம்பெல்லாம் வருது, என்னால் இருக்க முடியல, அது வேஸ்ட்டாக இடிச்சு போனாலும் இருக்கட்டும். ஆனால் அன்றைக்கி நான் வந்து வீடு கட்டி 15, 20 வருஷம் ஆகுது. இந்த இடத்த காலி பண்ணியிருப்பாங்க. என் ஒய்ஃபால் தான் அந்த இடத்த விட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஹேண்டிகேப்டராச்சே, பாவம் நம்ம ஊர் பொண்ணை கட்டிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தாங்க. அதே இடத்துல தான் வாழ்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 1500 எனக்கு சேலரி. அப்போ இப்படியே இருந்து இப்போ நீ 15,000 ரூபா வாங்குகிறேன். இந்த தீபாவளி நெருக்கத்தில் தான் அடிபட்டுருது. பையன் வந்து எம்எஸ்சி மைக்ரோபாலஜி பிஜி படிச்சிருக்காப்புல. பொண்ணு வந்து 12th. அது மைல்டு சைல்டு ப்ராப்ளம். இந்த லாக்டவுன் டைமில் நல்லா படிச்சுட்டு வீட்டு வேலைலாம் அம்மா உட்கார வச்சுட்டு செஞ்சு இந்த புள்ள கொஞ்சம் நல்லா கொரோனா டைமில் வந்து அது வைரஸ் தாக்கிச்சேன்னு தெரில. எல்லாம் படித்து மறந்துடுது. டீச்சர்லாம் வேணான்னாங்க. நான் பொண்ணு பொட்டை புள்ள வீட்டில் இருந்தால் அது லைஃப் வீணாகிடுங்க, ஒரு டைலரிங்காவது இது பண்ணிட்டு டீச்சர்லாம் கெஞ்சி அது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு என்னுடைய வருமானத்துக்கு எதுவும் பண்ண ப்ரைவேட்டில் படிக்க வைக்க முடியல பிள்ளைங்கள. பையன் தான் நல்லா படிக்கிற பையன். 10th 400 சில்லற மார்க் வாங்கினான். 435 மார்க் வாங்கினான் 10th. எனக்கு வந்து பாண்டிச்சேரி விழுப்புரம் நடு சென்ட்ரு மேடம். தமிழ்நாடுனா அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் போடணும். பாண்டிச்சேரியுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்னால் 2 கிலோமீட்டர் தான். அதனால் அங்கே சேர்த்துட்டேன். நான் அங்கே படிச்சுன்னா அந்த ஸ்கூலில் நல்ல பேர். பையன் நல்லா படிச்சுட்டு தான் இருந்தான். 11th 12th சயின்ஸு குரூப் எடுத்து படித்தாவில் அவர் 1 வருஷம் சீட்டு கிடைக்கல. அப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் அவர் படித்தது காலேஜ் வந்து கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தார். பிஎஸ்சி அதான் சயின்ஸ் எடுத்து படித்தார், எம்எஸ்சி. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட்டு போட்டு கிடைக்கல. அடுத்த வருஷம்தான் கடலூர் ஆர்ட்ஸ் பெரியார் காலேஜில் கிடச்சிது. எம்எஸ்சி பிஜி முடித்தான். படிச்சுட்டு இருக்கும்போது தான் பையனுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனாக வந்தது. சரி, ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டு மெடிக்கல்லே அவன் கஷ்டப்பட்டு படித்தவன் தான். உள்ளூர்லேயே மெடிக்கலில் 5 வருஷம் வேலைக்கு போயிட்டு இந்த 3 வருஷம் கடலூர் காலேஜுக்கு போயிட்டு வந்து மதியம் வந்துடுவான், மெடிக்கலுக்கு போவான். அப்படியே இது பண்ணி தான் இந்த செல்லு கூட என்ன கேட்டான். அந்த செல்லு கூட வாங்கி வைக்க முடியல. அவனுக்கு கழிச்சு கஷ்டப்பட்டு தான் ஒரு செல்லு வாங்கினான், வண்டி வாங்கினான், எல்லாமே வீட்டுக்காக பார்த்து செஞ்சான். கடைசியில் பிள்ளைக்கும் கிட்னியில் கட்டிருக்கு சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. மேனேஜர்கிட்ட லீவ் சொல்லிட்டு வந்தேன். கிட்னி எடுக்கணுன்ட்டாங்க. அது ரொம்ப மற்ற கிட்னிக்கும் பரவுற கண்டிஷனில் இருக்குதுன்ட்டாங்க. என்னால் ஒன்றும் முடியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா ஜிக்மார்லேயே அந்த கிட்னி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடு எடுக்கும்போது பயாஸ்டிக் போனதுக்கப்புறம் கேன்சர் கட்டி தான் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்கேன் பண்ணி 2 மாதம் சென்று எடுத்ததுக்கப்புறம் லிவர்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிடுது. என்னால் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பேசுனதுக்கப்புறம் என்னால் செலவு பண்ண முடியல. இது ஏஜ் சின்ன வயசு தான், 23 தான் வருது.
இந்த இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் 1 லட்சம் 2 லட்சம் வரும், உங்களால் செய்ய முடியுமா கேட்டாங்க. இல்லைங்க என்னால் முடியாது, நான் இதேமாரி சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்புறம் பேசி அவனுக்கு பையன் ரொம்ப அசிங்கப்பட்டான். வீடியோ இதில் இன்ஸ்டாகிராமில் போட்டு யூடியூப்பில் போட்டு பேசுறதுக்கு வார்த்தைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் பேசி தெரிஞ்சவங்க, அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, ப்ரொஃபஸருங்க, எங்கள் சொந்த பந்தம். அப்புறம் நான் வேலை செய்கிற கார்மெண்ட்ஸில் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் எல்லாம் ஹெச்ஆர்ஜிஎம்லாம் பேசி மீட்டிங் போட்டு அவங்களுக்கு சைட்லேருந்து 1 லட்ச ரூபா வந்தது. ஒரு இன்ஜெக்ஷன் 2,38,000 1 வருஷம் போட சொன்னாங்க. ஒரு வருஷம் போனேன், நானும் சமாளிக்க 4 இன்ஜெக்ஷன் அவங்க கொடுத்தது. நான் பிஎஃப் க்ளோஸ் பண்ணி 1.5 லட்சம் இருந்தது. இது வரைக்கும் 4 இன்ஜெக்ஷன் போட்டேன். நான் 8-9 லட்ச ரூபா கிட்ட மெடிசனும் தனியாக தான் வாங்கணும், மாத்திரையும் எடுத்துக்கணும், இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ லாஸ்ட்டாக பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல 20% தான் குறைஞ்சிக்குதுன்றாங்க. குறைஞ்சிருக்கு. புதுசாக மறுபடியும் சின்ன சின்னதாக அந்த லிவரில் மறுபடியும் வருதுன்றாங்க. அந்த ஸ்பைனல் காலில் இருக்கிறது மட்டும் அப்படியே தான் இருக்குது. அவனை நம்பி தான் அவன் தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுக்கணும். நம்ம ஒரு மண் வாங்கினா படிக்கும்போது நான் அங்கே வேலை செய்கிறதால உங்களை மாரி பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. அவங்களுக்கு பண்ணுற சர்வீஸ் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னுடைய பையனுடைய உயிர் தான் என் கண்ணுக்கு தெரியுது. மனுஷர் யாரு காலில் 100 ரூபா கொடுத்தா கூட அவன் காலில் விழுற கண்டிஷனில் இருந்தேன். நான் என் பையன் நல்லா இருந்தேன் மேடம். அவன் மூஞ்சி போகிறோம் அந்த இப்போ போடுற இன்ஜெக்ஷன் சைடு எஃபெக்ட் நிறையா வருது. வாமிட்டு, ரத்தமாக மோஷன் போனால் வரது, மூஞ்சிலாம் மாறியே போயிடுச்சு. அது தலைமுடியெலாம் கருப்பாக, முடியெல்லாம் வயசான தோற்ற மாரி ஆயிடுச்சு. அந்த அளவு சைடு எஃபெக்ட். எது வேணா வரது. என் பிள்ளை உயிர் இருந்தால் போதும் தான் போராடின்னு இருக்கிறேன். ஒய்ஃபு அண்ட் ஓஏபி அவங்க மாதம் 1,500 வருதுங்க, அது மட்டும்தான். இப்போ நான் வேலைக்கு போய் 2 மாதம் ஆகுது. ஹெச்ஆர் கூட்டுக்கு சொன்னார் வேலை எடுத்துருவாங்கன்னு. நான் மெடிக்கல் லீவில் தான் இருக்கேன். அதை வச்சு தான் வயிற்று கழிட்டு இருக்கிறேன். இன்னும் அடுத்த இன்ஜெக்ஷனுக்கு இன்னும் வர மாதத்துக்குலாம் இன்ஜெக்ஷன் என்னால் பண்ண முடியல. உங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்ததுக்கப்புறம் சரி இது ஒரு ஹெல்ப்பு கேட்டு பார்ப்போன்னு ஒரு உங்களுக்கு கையெழுத்து. என் பிள்ளை ஒரு இன்ஜெக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 2,38,000 மேடம். அது வந்து ஸ்கீமில் கொடுக்கலாம் அந்த இன்ஜெக்ஷனு. படித்த பையன்றதால அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி பேசி 2,05,862 ரூபா ஒரு இன்ஜெக்ஷன். ஒரு இன்ஜெக்ஷன். இப்போ எத்தனை இன்ஜெக்ஷன் கொடுத்தா? இது வரைக்கும் நான் 4 இன்ஜெக்ஷன் போட்டேன். எவ்வளோ போடணுமா? இன்னும் இது இந்த வர மாசத்துக்கு தொடர்ந்து போடணும். 1 இயர் போடணும். அந்த லெட்டர் பேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாளைக்கு போடணும்? மாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மேடம். அது ஒரு மாசத்துக்கு. இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாதா? அது இன்சூரன்ஸ் எனக்கு பிஎஃப் வந்து இஎஸ்ஐ இருக்கு. எனக்கு இஎஸ்ஐ வந்து பையனுக்கு 21 வயசு வரைக்கும் தான் கவர் ஆகிட்டாங்க. அது இஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு டெல்லிக்கு லெட்டர். பையனுக்கும் கிடையாது இன்சூரன்ஸ்? இல்லை, அவ படிக்கிற பையன் தானே. 21 வயசு தான் எலிஜிபிள்ன்ட்டாங்க இஎஸ்ஐயில். நானும் போய் இஎஸ்ஐயில் டெல்லிக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க, அதுவும் கவர் ஆகலன்ட்டாங்க. ஏன்னா அந்த பில்லும் கிளீன் பண்ண முடியாது. நானும் எல்லாம் போராடினுக்கிறேன். 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன்னா எப்படி முடியும் உங்களால? எதுவும் முடியல. எப்படி முடியும்? பிச்சை எடுக்காது. ஒரே நான் இது வரைக்கும் என்னுடைய இதில் 4 இன்ஜெக்ஷன் போட்டதே பெரிய விஷயம். அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணது தான். பிள்ளைங்க, அவங்க கூட படித்த பசங்க, உங்களை மாரி பெரியவங்க கொடுத்தவங்களாம் கடவுளை தான் அவங்களை கையெழுத்து கும்பிடணும். மேற்கொண்டு அவங்க இது கடந்துட்டு வந்துட்டு இது வரைக்கும் 6 மாதம் தாண்டிடுச்சு. 67 வயசு உள்ள வர கேன்சர் அவனுக்கு இந்த வயசுல வந்தது. சரி, உங்க பையனை வர சொல்லுங்க. வேற யாரும் வந்திருக்காங்க? வைஃப் வந்துக்கிறாங்க. வைஃபை வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கிராமத்துல வேலைக்கு கூட இந்த 100 நாள் வேலைக்கு போனா கூட வைஃபையும் பொண்ணையும் வர சொல்லுங்க. அவங்க பொண்ணு வந்து கொஞ்சம் சைல்டுன்றதால இப்போ நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுனால கொஞ்சம் லைஃப் பாதிக்கும்னு சொல்லிட்டு பையன் வேணான்னு சொல்கிறான். வீட்டில் யாரும் இல்லை, அது வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கும் என்னென்னா அவங்க டென்ஷன் பண்ணுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்கே வேலையில் சேர்த்தாலும் 1 மாதம் 10 நாள் 5 நாள் தான் வேலையை விட்டு அவங்களையும் பொண்ணு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. வீட்லேயும் எந்த வேலையும் இல்லை. மைல்டு அவங்களுக்கு குழந்தையிலேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வந்துக்கிறோம் மேடம். குழந்தைல அவங்க பிறக்கும்போது பயந்த சுபமாக பிறந்தது. அது புள்ள யார் பெரிய யாரோ புது ஆள் பார்த்தா பேசாது. அது குழந்தை பிறந்தே எங்ககிட்ட பேசுறதுக்கு 3 வயசுக்கு மேலே தான் பேச ஆரம்பிச்சிது. பெற்றவங்ககிட்ட பேசுறது அது பயந்து சும்மா இருந்து வளர்ந்து இந்த லாக்டவுன் டைமில் அது அதிகமாக அந்த வைரஸ் தாக்கமாக என்னன்னு தெரியல.
படிச்சது மறந்துடுது, எல்லாரையும் அதிகபட்சத்தனமாக பேசும். வீட்டில் அது நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. அது எது சம்பாரிச்சுனா தான் எண்ணி தான் வைக்கும். ஆனால் கருத்தாக இருக்கும். கருத்தாக இருந்து எனக்குன்னு அது 2 பவுன்னாக்கா எடுத்தது. அது செயின் வித்து தான் என் கை சரி பண்ணும். அதேமாரி கருத்தான புள்ள தான் என் பையன். என்னை விட்டுடுங்க, எனக்கு வைத்தியம் பண்ண தேவையில்ல, நான் இருக்கிற வரையும் இருந்துட்டு போயிடுறேன். அவனை நம்பி தான் சரி பாப்பாவை கட்டி கொடுக்குறேன்டா. ஒரு மண்ணு நான் என் மூச்சு இருக்கும் போதே ஏதோ ஒரு மண்ணு வாங்கி வீடு கட்டின்னு போகணும். எந்த முடியாமல் போயிடுன்ற பயத்தில் தான் நான் பிச்சை எடுக்காது குறைதான் மேலும் நான் நல்லா அலைஞ்சின்னு இருக்கிறேன். நான் என் பிள்ளைக்கு ஆபத்து பண்ணுங்க மேடம். உங்கள் பொண்ணு வந்திருக்காளா? பாப்பாவை அனுப்புங்க. என்னாச்சு உங்கள் இடுப்பில்? கீழே உண்டுங்க மேடம். எந்த வயசில்? 10 வயசுல வந்து கால் தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி கோரிமட்டில் தான் ஆப்ரேஷன் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கால் தாங்கிதான் மேடம். சப்பல் கோலெல்லாம் போட்டு உட்கார முடியாது மேடம். ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதுலாம் கஷ்டப்படுவாங்க. எங்கே மீட் பண்ணீங்க அவரை? அவங்க எங்கள் சின்னாம்மா வீட்டில் அவங்க இட்டுன்னு வந்தாங்க, வந்து கேட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் இஷ்டமாக தான் என்னை கல்யாணம் பண்ணினாருங்க. உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? எங்கள் வீட்டில் ஒத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசுனாங்க, வராங்க போகிறாங்க, பேசுகிறாங்க. அவர் இஷ்டமாக தான் கல்யாணம் பண்ணினார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகிற வயசு பொண்ணு ஆகிப்போச்சு, பையன் ஆகிப்போச்சு. எல்லாரையும் இவங்க நான் போய் அவன் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகிப்போச்சு. நம்ம பிள்ளைங்க என்னைக்கு நடக்குமோ என்ன நடக்குமோ ஒன்று பிரச்சனைகள் தான் வந்து நிற்குது மேடம். நல்லது கடவுள் வந்து எனக்கு வந்துக்கிற பிரச்சனை வந்து விரோதிகளுக்கும் வரக்கூடாது, ஆனால் இருக்கப்பட்டவங்களுக்கும் வரக்கூடாது. அவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை எனக்கு கடவுள் சரியாயிடும் பாருங்க. என் பிள்ளைங்க ஏதாவது உங்கள் சார்பாக ஏதாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க மேடம். ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி அந்த பிள்ளைங்க ஏதாவது செய்யுங்க மேடம். எப்பவுமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து ஒரு இடத்துல அது சரியாயிடும். அது வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கிறது இல்ல. தாக்கப்படணும், தைரியத்தை விட்டுறக்கூடாது. மனசை விட பெருசு வேற எதுவும் கிடையாது. விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இதை விட மாட்டேன், நல்லாயிடுவான்னு நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க நம்பிக்கை வைங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்பிக்கை வைங்க. டாக்டர் சொல்றது கேளுங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். நிச்சயமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கடைசி ஒரு நாள் ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல நம்ம விட்டுருவோம். அதை விடாம பிடிச்சு நின்னோம்னா நிச்சயமா அதை தாண்டி வந்து ஒரு வெடிவு காலம் வரும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க அங்க பாக்குறது டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல டாக்டர்ஸ் மேடம். லாஸ்டா இன்ஜெக்ஷன் அவரு வேற பணம் அந்த அடுத்த இன்ஜெக்ஷன் என்னால பண்ண முடியலன்னு வேற இன்ஜெக்ஷன் மாத்தினாரு. அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு நாள் முன்னாடியே இந்த இன்ஜெக்ஷனே போட்டுருக்கலாம்ல சார், என்னால் முடிஞ்சு இப்போ இன்ஜெக்ஷன் மாத்துறீங்களே. அதனால ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடுவோம், இது பார்த்துட்டு 2 மாதம் போட்டு இது வரைக்கும் 3 இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இன்னும் 3 இன்ஜெக்ஷன் போடணும். 3 மாதம் அது டைம் கொடுத்துருக்காரு. மறுபடியும் பெட் ஸ்கேன் எடுத்து போய் இதில் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அந்த இன்ஜெக்ஷன் உங்ககிட்ட தான் பணம் இல்லைன்றீங்களே. என்னால் முடியல மேடம். நானும் எவ்வளோ சொந்த இடமா இருந்தாலும் அது வித்துடலாம். நான் சம்பாதி நான் 6500 சம்பளத்தில் போனேன். பிள்ளை காப்பத்து பண்ணுங்க மேடம், உங்களை நம்பி தான் வந்துக்கிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம். அந்த என்ன பண்ணுறீங்க? நான் 12th முடிச்சுட்டு வேலைக்கு. 12th பாஸா? ஃபெயில் தான். ஏன்? படிப்பு வரையில் எதுவுமே தெரியாது. கோபமான சுபாவம் தான். நல்ல கோபமான சுபாவமா? பார்த்தா ரொம்ப சமத்து பிள்ளையா இருக்கா. அப்பப்போ கோபம் வருமா? எல்லாருக்கும் தான் கோபம் வரும். அதுக்குன்னு எதுக்கு கோபம் வரும் உங்களுக்கு? வீட்டில் சண்டை போட்டு. எதுக்கு சண்டை போடுவீங்க? அம்மா திட்டுவாங்களா? அப்பாவா? எதுக்கு திட்டுவாரு? வேலை செய்யலன்னு. என்ன வேலை? ஜாமா விளக்குல. அவங்க எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு அவங்க தான் செய்வாங்க. இவங்க வந்து அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம நம்ம வீடு வந்து சங்கடமாக அந்த பாசெல்லாம் பிடிச்சிருக்கு. நம்மளுடைய ஓப்பன் பிளேஸ் தான் பாத்ரூம், கிராம சைடில் காலெல்லாம் பாசு பிடிச்சிருந்த மழையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. இவங்க வந்து செய்ய மாட்டாங்க. அந்த இது வர நம்ம எதாவது திட்டினா கூட எதாவது திட்டிடும் பேசுன்றதால பேசுறதில்ல. அவங்க அண்ணங்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்காது. அவங்க அண்ணன் ஏதாவது கோவத்தில் ஒரு டே அடிச்சுன்னு கூட அடிச்சிடும். எதுவும் பேசாதம்மா சொல்லாதம்மானாலும் சரி அமைதியாகிடும். அதனால அதுக்கிட்ட நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அது போக்கிலே விட்டுட வேண்டியது. ஏன்னா அது கஷ்டப்படுறது அது ரொம்ப கஷ்டமாயிடுது வீட்டில்.
புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. அது என்னைக்கு புரியுதான் இது. ஆனால் சின்ன பிள்ளை தானே, ஆமாம் மேடம், வேலைக்கு போறாளா? அது அங்கே சேர்த்தா அது வேலை செஞ்ச இடம்லாம் 1 இயர் என் கூட இருந்தது. என்னால் தான் வச்சுருந்தாங்க. அங்கே வேலை செய்கிற இடத்துல டென்ஷனாக நடக்குது, மாற்றி ஜாமானை மாற்றி கொடுத்துறது, கூட அந்யுன்யமாக மற்ற ஸ்டாஃப் கூட ஒத்துழைச்சி இருக்கிறதில்ல. நீ போய் வந்த சாப்பாடு டைம் என்னையா மாற்ற மாட்டேன், அவங்ககிட்ட வெகுண்டாவாதம் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அதனால ஹெச்ஆர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், உங்கள் முகத்தை நான் 15 வருஷமாக வேலை செய்கிறாங்க, அந்த ஓப்பனிங் கடை திறக்கத்துலேருந்து இருக்கிறேன், அந்த ஒரு கார்பரேட் தான் வச்சுருந்தாங்க. அவங்க வேலை செஞ்ச இடம்லாம் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் நான் சேர்த்து வச்சேன். ஏன்னா வயசும் சின்ன வயசு, என்னுடைய இதுக்காக சேர்த்துக்கினாங்க. இப்போ சும்மா தான் இருக்கிறாங்க வீட்டில். சும்மா உட்காரக்கூடாது, இல்லைன்னா படிக்கணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும். அவர் 2வது அட்டம்ப்ட் எடுத்துட்டாங்க. அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் தான் வந்தாங்க. இப்போ நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் வில்லியனூர் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மேனேஜர்கிட்ட குடும்ப சூழ்நிலை, பையனுடைய பிரச்சனை, வீட்டில் சாப்பாட்டு பிரச்சனை, இவ்வளோ கஷ்டத்தை சொன்னதுக்கப்புறம் வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு 5 நாளாக போயிட்டு இருக்காங்க. நல்லபடியாக பண்ணுமா வேலை, சரியா? ஓகே ஆ? ஓகே. என்ன வேலை உங்களுக்கு அங்கே? இது அடுக்கி வைக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஓகே. கோவம் வந்தா என்ன பண்ணுறா தெரியுமா? ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணு. ஓகே. 20, 19, 18, 17, 16ன்னு ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணு. 1க்கு வரத்துக்குள்ள நீ காம் டவுன் ஆயிடுவ. ஓகே. ஜிக்மட்டில் மாத்திரை வாங்குகிறோம், ஒரு மாத்திரை வெளியில் வாங்குகிறோம். அந்த மாத்திரை புரிஞ்சுக்கணும் வச்சா காசு கொடுனா கொடுக்காது. குடும்பம் 500 வெளியில் வாங்குற மாத்திரை மாதம் 1500 அந்த மாத்திரை. மீதி மாத்திரைலாம் அங்கே ஜிக்மட்லேயே கிடைக்குது ஃப்ரீயாக. இவங்களுக்கு 4 முறை ஆஞ்சோ பண்ணியிருக்கு மேடம், ஹார்ட்டில் ஆஞ்சோ பண்ணியிருக்கு. அவங்களும் வெளியில் தான் மாத்திரை வாங்குது. அவங்களுக்கு அந்த சுகர் அதிகம். மாத்திரை சாப்பிட்றாங்க எல்லாம் பையன் மெடிக்கலன்னா அவனுக்கு எல்லா மாத்திரையும் தெரியும் மேடம். எனக்கு தெரியாது, நான் 10th ஃபெயில் தான். சரி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? அண்ணனை வர சொல்லுங்க. ஓகே. 4 முறை ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல? ஈசி மூலியமா மொதல் அதான் செஞ்சது. மறுபடியும் அந்த நெஞ்சு வலி வந்து நேருதான் அதிர்ச்சி. லைட்டு அப்பப்போ செத்துருவாங்கன்னு நினைப்போம் மேடம். அப்பப்போ உதவி கேட்டு அவங்க காருக்கு ஃபோன் பண்ணி வண்டி 2 வீலரில் தூக்கின்னு போயிருக்கேன். ராவும் பகலுமா படாத அவஸ்தெல்லாம் இதை வச்சு நான் அனுபவிச்சுக்கிறேன். நான் இவங்களுக்கு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் என் புள்ள நல்லா இருந்தேன் மேடம். அவனுக்கு வந்ததான் என்னால் அவனுக்கு பயில கூட கடவுள் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் உயிரை கூட எடுத்துடலாம். அவனுக்கு வந்ததான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையனை வர சொல்லுங்க, நான் பேசி பார்க்க. 75 கிலோ இருந்தான் மேடம் அவன். இப்போ கடைசியா 57, 56 கிலோ தான் இருக்கிறான். நடக்க தம்பி. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். மைக்ரோபயாலஜி. சரி, அம்மா என்ன மருந்து சாப்பிட்றாங்க தம்பி? அட்ரோவாஸ்டாட்டின், ஃப்ளவிடன் எம்ஆர். ஸ்டாட்டின். இது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ஆஞ்சியோ பண்ணதுனால பண்ணாங்க? ஆனால் இப்போ நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, டேப்லெட் மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது எக்கோஸ்போரின் எல்லாம் கொடுக்குறாங்களா? ஐகோஸ்பிரின்லாம் ஸ்டார்டிங்கில் போட்டாங்க, இப்போ இல்லை மேடம். இப்போ இல்லை. அப்போ ஆஞ்சியோ பண்ணி இது ஸ்டண்ட் வச்சாங்களா? ஸ்டென்ட் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து காசு வந்துச்சு. அப்புறம் ஆஞ்சியோலும் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட கண்டிஷனை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் எனக்கு. எப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு என்ன சிம்டம் இருந்தது? நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருந்தேன் மேடம். இந்த இயர் ஸ்டார்டிங் ஜனவரியில் வந்து பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சுன்னா சடனாக வெயிட் லாஸ் ஆச்சு. என்னால் சரியாக சாப்பிட முடியல, வாமிட் வந்துச்சு. அப்புறம் யூரின் போகும்போது வெயிட் லாஸ் போகும் சரியாக எனக்கு கவனிக்கல. இது யூரின் போகும்போது பிளட்டு வந்துச்சு மேடம். யூரின் போகும்போது பிளட்டு வரும்போது நான் ஒரு ஃபஸ்ட் டைம் விட்டுட்டேன். 2வது டைம் போயிட்டு யூரின் டெஸ்ட்லாம் கொடுத்தேன், எதுவும் நார்மல் சொல்லிட்டு தான் வந்துச்சு. அப்புறம் திரும்ப அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அல்ட்ராசவுண்ட் பண்ணதில் அதில் சரியாக தெரியல, ஒரு சரி கிட்னி மட்டும் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரைவேட்டு தான் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சேன். அப்புறம் ஜிப்மர், பாண்டிச்சேரி ஜிப்மர் போயிட்டு காமிச்சதுக்கு லெஃப்ட் சைடு கிட்னி வந்து வீக்கமாக இருக்குது, அதில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் காமிச்சதுக்கு. அப்புறம் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ணதில் லேப்ரோஸ்கோபி பண்ணாங்களா? லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் மூலியமாக தான் பண்ணாங்க. ஒரு கிட்னி, லெஃப்ட் கிட்னி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சுங்க. ரிமூவ் பண்ணி அது மேக்ஸிமம் வந்து 90% கேன்சர் கட்டியாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் பயாப்சி டெஸ்ட் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. 15 days கழிச்சு அந்த ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அப்போ என்ன வந்துச்சுன்னா பேப்பிலரி ஆர்சிசின்னு சொன்னாங்க, அதாவது கிட்னியில் வரக்கூடிய ஒரு கேன்சர். அடுத்து திரும்ப வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரு 20 to 30% திரும்ப வர வாய்ப்பு இருக்குது, நம்ம அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்த்து இதை வராமல் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி நாங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி 3 months கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு போனோம்.
இந்த ஜூலை 1 ஸ்கேன் பண்ணிட்டு ஜூலை 3 பேர் ரிவ்யூக்காக போனால் திரும்ப வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, திரும்ப லிவர்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, மெட்டாஸ்டசி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அடுத்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணது தாங்க. இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாம், ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கு மேடம். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? இது போட்டாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இது சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து 60 ஏஜ் ப்ளஸ்க்கு வர வேண்டிய கேன்சர், ரேரான கேன்சர்னு சொல்கிறாங்க எனக்கு வந்தது. பட் என்னன்னா உங்களுக்கு ஏஜ் உங்க பக்கத்துல இருக்கு, ஏஜ் இருக்குது கம்மியா இருக்கிறதுனால, ஏஜ் கம்மியா இருக்கிறதுனால அதோட வீரியம் கொஞ்சம், அந்த நோயோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லப்பா, நீ கியூர் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பிகாஸ் உங்க பாடி தாங்கும்ல. வயசானவங்களுக்கு வந்ததுன்னா அந்த அளவுக்கு தாங்காது. ஸோ அதனால பாசிட்டிவா இருங்க. சரி, இல்லை எங்கள் ஒர்க்கும் வேலையும் கிடச்சிருச்சு. வேலை கிடச்சி 1 மந்த் தான் வெயிட் பண்ணேன் வீட்டில். கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். 1 மந்த் வெயிட் பண்ணேன். அடுத்து ஜூன் லாஸ்ட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ நீங்க வேலைக்கு போக முடியாதா? இல்லை மேடம், அது சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக. என்ன இருக்கு உங்களுக்கு சைடு? சரியாக சாப்பிட முடியல, வாமிட் எடுத்தா மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ணேன்னா வேலைக்கு போகாம உட்காந்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடும். யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்கியபைடு. என்னோட சஜஷன் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வென்ட் இன்டர்வெல்ஸ்ல சாப்பிடுங்க. சொல்றான் மேடம், வேலைக்கு போறேன்னு சொல்றான். அவர் அவனுடைய சைடு எஃபெக்ட்ல வந்து எங்களால அவனை அனுப்ப முடியல. இல்ல ஒரு நிமிஷம், நான் அவர்கிட்ட பேச. நீங்க முதல்ல அழுவறத நிறுத்துங்க. சரிங்க. அழுது எதுவுமே நடக்க போறது இல்ல. சரிங்க. பையன் தைரியமா தான் இருக்காரு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அருண் சக்தி மேம். எனக்கு தெரிஞ்சே கோவிடுக்கு அப்புறம் ஒரு 3 பேருக்கு இந்த மாதிரி, ஒருத்தருக்கு வந்து ப்ராஸ்ட்ரேட் அதில் கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு வலி வந்து, சின்ன பையன் திடீர்னு ஒரு நாளைக்கு வலி வந்து போனப்போ கட்டி இருந்தது, அது மேலிக்னன்ட் சொன்னாங்க, அதை ரிமூவ் பண்ணாங்க. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே, அது மாதிரி இன்னொரு வயசானவங்க, அவங்களுக்கு ஒரு 72 வயசு இருக்கும், அவங்களுக்கு கேன்சர். அதை வந்து இதே மாதிரி இம்யூனோதெரப்பி ஆரம்பித்து ஷீ இஸ் கம்ப்ளீட்லி க்யூர்டு. 4th ஸ்டேஜ் தான் சொன்னாங்க, இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க. ஓகே, அது மாதிரி இன்னொருத்தருக்கு யூட்ரஸில் இல்லை, ஓவரீஸில் 2 ஓவரீஸும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். யூ ஹாவ் டு ஃபைட் இட், ஒன்லி யூ கேன் டூ இட். புரியுறதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அது ஒரு பக்கத்தில் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க மெயினாக நம்மளை பார்க்க வந்திருக்கிறது என்னென்னா, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு வாட்டி டொனேஷன் பண்ணலாம், செகண்ட் டைம் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கு வந்து பப்ளிக் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த குடும்பமே அவரை நம்பி தான் இருக்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு ஆன்ஜியோ 4 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிளேட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலி அவங்க சேலஞ்ச்ட். அவருக்கு வந்து அவர் ஒருத்தர் தான் உழைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு கையில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போது. அதுவும் இல்லை, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தப்போ மன ரீதியாக உடஞ்சி போயிருக்காங்க. அவர் தங்கச்சி இருக்கா, மேபி அந்த குழந்தை வீட்டில் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்து, சின்ன வயசு தானே, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா. நீங்கள்லாம் ஒரு விதமாக பேசிக்கிறீங்க, அவளால் அது வெளியே காமிக்க முடியலை, டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். அவங்களே நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, டாக்டரை கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுங்க. யூ நீட் சப்போர்ட் தம்பி, யூ நீட் தெரப்பி. பிகாஸ் இது கோப் பண்ணோம்ல, அதுக்கான தெரப்பி தேவை. இதெல்லாம் நீங்கள் சைட் பை சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அதை தாண்டி வந்துடுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களில் யாராச்சும் இந்த பையனை ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா, டாக்டர்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கலாம், பிஸ்னஸ்மேன் இருக்கலாம். கரெக்டான ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் உதவி பண்ண முடியணும்னு அந்த வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கிற டோனர்ஸ் இருக்கலாம். 100 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு 1 மாதத்துக்கான இன்ஜெக்ஷனுக்கு உள்ள காசு வந்துடும். இல்லை உங்களுக்கு இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குது, ரோட்ரி இருக்குது, இன்னோவீல் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேமிலிக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். தம்பி, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். யூ ஹாவ் டு ஃபைட் திஸ் வித் யோர் மென்டல் ஸ்ட்ரென்த். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வேலை உங்கள்கிட்ட இருக்கா? இப்போது ஜூலை போய் அட்டன் பண்ண இன்டர்வியூ, அதுக்கப்புறம் போல ட்ரை. எங்கே வேலை கிடைச்சது? ஃபார்மா கம்பெனி. எந்த ஃபார்மா? பாண்டிச்சேரியில். இப்போ அந்த ஃபார்மா கம்பெனியை திருப்பி காண்டாக்ட் பண்ண முடியுமா? அது சரி, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 4 மந்த் ஆகிடுச்சு. அதனால் வேலை வந்துருச்சா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துச்சு மேடம். அது மெடிக்கல் டெஸ்ட் போயிட்டு வர சொன்னாங்க.
அப்போ தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடும் போயிட்டு திரும்பவும், அதனால எதுவும் பண்ண இப்ப முடியாது. திருப்பி உங்க ப்ராப்ளம் என்னது போய் சொல்லுங்க. சரிங்க மேடம். அதனால தப்பு கிடையாது. என்ன நடந்தது என்னது சொல்லுங்க. இல்லை ஹெச்ஆர் கால் பண்ணாங்க, நான் வந்து இல்லை சார் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். திருப்பி கூப்பிடுங்க. திருப்பி கூப்பிடுங்க. இல்ல வேற எங்கேயாவது அப்ளை பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் குவாலிஃபைடு? ஃபார்மா கம்பெனி, அப்புறம் ஃபார்மா கம்பெனில என்ன மாதிரி வேலை பண்ணுவீங்க? குவாலிட்டி கண்ட்ரோல் மேடம். குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த சென்ஸ் நீங்க போய் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பீங்களா? ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோலில் அந்த குவாலிட்டி செக் பண்ணுறது, எப்படி குவாலிட்டி எப்படி ரா check மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த மாதிரி. அந்த மாதிரி. அதெல்லாம வேற இந்த லேப்ஸ்ல லேப்ஸ் எல்லாமே போகலாம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல லேப்ஸ் போகலாம் மேடம். மைக்ரோபயாலஜி லேப்ல எல்லாத்தையுமே போகலாம். பெரிய ஹாஸ்பிட்டல் hospital ட்ரை lab. பண்ணிருக்கீங்களா? இல்லை மேடம் இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் முடிச்சிருக்கேன். நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன். இங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நான் உங்களை பிஆர்ஓட்ட பேசி உங்களை அனுப்புறேன். நீங்க எங்க இருக்கீங்க? பாண்டிச்சேரி பக்கத்தில் மேம். சரி, நான் பாண்டிச்சேரியில ஒருத்தர்கிட்ட பேசுறேன். சரி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ண முடியுமா பாருங்க. சரிங்க மேடம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிட்டா கூட இந்த சிஎம் ஐயா கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட இவனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இவனுடைய எங்க படித்த பட்டதாரியில் எங்கள் குடும்பத்தில் இவன் மட்டும்தான். எனக்கு ஆம்பளை பையன்ல யாருமே எந்த உதவியும் செய்ய முடியாத பட்சத்தில் எது வேலையும் கிடைக்கும். இவனை வந்து நீங்க கேன்சர். முதல்ல அழுவறத நிறுத்துங்க. ஓகேம்மா, என்னால் அதை சீர்நிலைக்க முடியுமா? ஏன்னா என்னுடைய நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல என்ன பிரயோஜனம் இருக்கா? எதுவும் கிடையாது. அழுதுட்டே இருந்தா வாழ்க்கை பூர்ல அழுதுட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். அப்படிதான் போயிட்டு இருக்குது எனக்கு. நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க, அழுதுனே தான் இருப்பாருங்க. அழக்கூடாது. ஏன்னா என்ன இவனை வந்து யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிச்சோம்னா நமக்கு எப்படி ஒண்ணுமே வாழவே முடியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனால் இவனை வந்து நைட்டில் அவன் 5 வயசு வரைக்கும் கூட அவனை போட்டு மேலே விடவே மாட்டான். அந்த அளவு வச்சுருந்தேன். அந்த அளவு பார்த்துருந்த புள்ளி. ஒரு மாட்டு பாலுக்காக 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்காக அந்த பால் காரிட்டு தான் வாங்க. மற்ற பால் வாங்க பாக்கெட் பால் ஒத்துக்காது. அப்படிலாம் அவனை பார்த்து இப்படி வச்சிருந்தோம் என்ன பிள்ளைய. ஒன்னும் இல்ல, அவன் நல்லா ஆயிடுவான். ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க நல்லா ஆயிடுவான்னே நினைங்க. அதான் மேடம் இது நினைக்கிறேன். என்ன ஆகும் தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம்? சோகமாவே யோசிச்சு நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்றீங்க. அப்படிதான் விழுந்திருக்கீங்க நீங்க. வழிக்குதான் இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தாட்ஸ் புரியும். நல்ல விஷயங்களை யோசிங்க. அதான் மேடம் டெய்லி கடவுளை தான் பிரார்த்திக்கிறேன். கடவுளை பிரார்த்திக்கிறது ஒரு விஷயங்க. இன்னொன்னு வந்து பாசிட்டிவா இருங்க. சரிங்க. இந்த நாள் நல்லபடியா இருக்கும்னே ஏந்துருங்க. சரிங்க சரி. வரத்தை பாத்துக்கலாம். இங்க உட்காந்து சொல்றது ஈஸி. உங்க இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க. லைஃப்ல கஷ்டப்படாத ஆளுங்க யாராவது இருக்காங்க? இல்ல மேடம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டம் இருந்திருக்கு. ஆனா அது தாக்கப்படணும். அந்த ஒரு இடத்துல தோண நமக்கு விட்டுடலாம், நம்மளால முடியாது, நம்ம இதுல இருந்து வரமாட்டோம் நினைப்போம். ஆனா கொஞ்சம் பிடிச்சு நின்னோம்னா நிச்சயமா ஒரு விடுவு காலம் வரும். இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். புரியுது மேடம். புரியுதுங்களா? நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன் மேடம். சரியாயிடும் பாருங்க. நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையே. இப்ப நான் பொதுவா வந்து மக்கள் மறுபடியும் வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. அழுவல மேடம். நீங்க பாருங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், அதுல இருந்து மீண்டு வந்துட்டோம்னு நிச்சயமா நினைப்பீங்க. அந்த நம்பிக்கையை வைங்க. ஒரு நாளைக்கு விட்டுறாதப்பா. சரியா? இல்ல வேலை கிடைச்சும் வேலைக்கும் போக முடியாம ஃபேமிலியை நான் வேலைக்கு போ. பார்க்கணும். யாரும் வேண்டாம் சொல்றது. ஃபேமிலியை நான் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் இருக்கட்டும் பா. நீ தலைகீழ மாறிடுச்சு. ஏன் வேலைக்கு போகாம இருக்க? அதான் இந்த ட்ரீட்மெண்டா இருக்கட்டும். ட்ரீட்மெண்ட் பாட்ல ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். இப்ப சைடு எஃபெக்ட் வந்து மேடம் அதிகமா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. வயசானவங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் தாங்கிக்க முடியாது. சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒண்ணும் இருக்காது அவருக்கு. டாக்டர்கிட்ட மட்டும் அட்வைஸ் கேட்டுக்குங்க. சரி. எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாமா? சரி. அந்த தெரப்பி எடுக்கும்போது மேபி அத இம்யூனோ சப்ரசன்ஸ் ஏதாவது போட்டு தான் வெளில போக சொல்லிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பிகாஸ் அந்த இம்யூனிட்டி லோவா இருக்கும், சப்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்குங்க. அதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும், என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்குங்க. சேஃபான இடத்துல போய் வேலை பண்ணலாம். அது நீங்க அதுக்குன்னு எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க. உங்க பிரச்சனை தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரதுக்கு நிச்சயமா யாராச்சும் இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு உதவி கேட்டிருக்கோம். யாரு வராங்க பார்க்கலாம். பாண்டிச்சேரியில ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ண முடியுமா பார்க்கலாம். எனக்கு உங்களோட பயோடேட்டா வித் ஆல் தி டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே?
இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லா இதையும் எடுத்துட்டு வந்துக்கிறான் மேடம். அந்த இன்ஜெக்ஷன், அதோடைய பில்லு, எல்லா உண்மையானது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முக்கியமானது அங்கேருந்து எடுத்துட்டு தான் நீங்க வந்து சரியா பேசுங்க. அது ட்ரீட்மெண்ட் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம் நாங்க. வெரி குட். இப்படிதான் பேசணும் நம்ம. சரி. நீங்க அந்த சோகத்திலேயே உள்ள போனீங்கன்னா அது உங்களை விட்டு போகவே போகாது. தைரியமா இருங்க. நீயா நானா பாத்துடுவோன்னு சொல்லுங்க. அப்படிதான் இருந்தேன் மேடம். அப்படி இருங்க. போராடிதான் 15 வருஷமா. இப்ப கடைசியா எப்ப என் பையனுக்கு வந்ததோ, அவனுக்கு ஒண்ணும் வரல. மனைவிக்கு வந்திருக்கும் கூட நான் அந்த அளவு யோசிக்கல. பையனுக்கு வந்த உடனே எனக்கு அதிர்ச்சி ஆகி அதுலயே எனக்கு பாதி மனசே இப்படி தெளிவாதான் பேசணும். அப்பா என்ன சோர்ந்து போனா நீ திட்டு. அவன் நிறைய எனக்கு திட்டுவான். அழுவாதப்பா, நான் சரியாயிடுவேன், கடவுளை விட்ட வழி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு நல்லா எடுத்து சொல்லுவான். நேர்களே, மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன், எந்த கான்டாக்ட் இருந்தாலும் ஏதாவது விதத்தில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம். அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுன்னெல்லாம் நான் கிளைம் பண்ணலை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்த பாதையில் பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயத்தில் ஐயோ நம்ம தோற்று போயிட்டோமோ, நம்மளால் இதை தாண்டி வர முடியாதோன்னு நம்ம நினைக்கும் போது எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கணும். அந்த எனர்ஜி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரேயர்ஸ், நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு குரு மேலே நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கொள்கை மேலே நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த நம்பிக்கை வரும்போது அதை தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு சக்தி நமக்கு எங்கேருந்தோ வரும். அந்த மாதிரி தாக்கு பிடிச்சோன்னா 99% நம்ம அதை தாண்டி வருவோம். அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, ஓ மை காட், நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம், இதை தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோமா, அப்போதான் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம விட்டுடலாம், நம்ம கிவ் அப் பண்ணிடலான்னு நம்ம நினச்சப்போ அதை விட்டுருந்தோன்னா நம்ம இந்த நல்ல நாளை பார்த்துருக்க மாட்டோமேன்னு அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ நெவர் கிவ் அப். மைண்டோட பவருக்கு அதுக்கு ஈடே கிடையாது. நம்ம நம்பிக்கை, நம்ம கான்ஃபிடென்ஸ், நம்ம ஃபோக்கஸ், நம்ம எப்போ அதை கரெக்டாக அலைன் பண்ணி கொண்டு போகிறோமோ, மற்ற இந்த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் சொல்லுவாங்க. அது ப்ராக்டிக்கலாக நான் என்னோடய லைஃப்பில் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், கஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை நம்ம விடக்கூடாது. விடாமுயற்சி, அந்த முயற்சியை நம்ம விடவே கூடாது. அதே மாதிரி தயவு செஞ்சு உங்களோட இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வாங்க. கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப ஈஸி அட்வைஸ் பண்ணுறது. ஆனாலும் ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு நல்ல நடந்தா நிச்சயமா நடக்கும்னு நம்புங்க. அவர் நிச்சயமா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் என்ன சொல்றது கிராஸ் பண்ணி வந்துடுவாருன்னு நம்பிக்கை வைங்க. சரிங்க. சரியா, ரொம்ப யோசிக்காதீங்க. சரிங்க மேடம். ஓகே. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.